யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கான ஜூலை மாத ராசி பலன் பற்றி பார்க்க போகிறோம். கோச்சார கிரகங்களின் அமர்வு பிரகாரமாக இந்த பலன்கள் கணிக்கப்படுது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது தைரியஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம். இந்த இடத்துல சனியுடைய அமர்வு இருக்குது. சனி 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சகோதரிகள் வழியில் நமக்கு அன்பு, ஆதரவு, நட்பு இது எல்லாமே கிடைக்கும். பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அது தீர்ந்து ஒத்துமையாக இருக்கிறதுக்கு உண்டான வழிகள் பிறக்கிறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். அதோடு பார்த்திங்கன்னா விடாமுயற்சிகளாக சில விஷயங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்போம். இதை கண்டிப்பாக இப்போ செஞ்சிடணும். பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை வீடு கட்டுறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் நம்ம தொடர் போராட்டங்கள்லேயே இருந்துக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சற்று மந்த நிலையில் தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்ல நகரக்கூடிய சனி அங்கே அமர்ந்திருக்க காரணத்தினால சட்டு நம்ம ஒரு விஷயத்த பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பண்ண விடவே விடாது. இந்த ஒரு ரீசன் தான். அதே சமயத்தில் சனிக்கு பார்த்திங்கன்னா நல்ல கிரகங்களுடைய பார்வை கிடைக்கிற பட்சத்தில் சற்று வேகமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. சனி பெயர்ச்சி அடைகிற வரைக்கும் பெரிய விஷயங்கள் கைக்கு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன தடைகளோடு வர்ற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். ரொம்ப நிதானமாக இருந்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், நமக்கு தைரியஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எதையோ, அதாவது என்ன விஷயமா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தைரியமான மனப்போக்கு இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா டெய்லி நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக இருக்கும். நண்பர்கள் வழியில் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். நட்பு வழியில் பார்த்திங்கன்னா சில நன்மைகள் வர்றதுக்கு உண்டான காலமாகவும் இருக்கும். சில நமக்கு பார்த்திங்கன்னா சகோதரிகள் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்களோ அதே மாதிரியாக நட்புகளும் அதே சப்போர்ட்டில் இருக்கிற மாதிரியான சூழ்நிலை தென்படுது. அடுத்து 4ஆம் வீடு சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானம். தாயார் ஸ்தானத்தில் ராகு இருக்குது அப்படின்னா சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி சின்ன சுகவீனங்கள் வரும். அதை உடனே சரி செஞ்சுக்கோங்க. மற்றபடி பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. மருத்துவ செலவுகள் கொஞ்சம் தலை தூக்குற மாதிரியே இருக்கும். அடுத்து அது நம்ம பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்தில் ராகு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சுகபோகமாக வாழ வைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் மறைமுகமாக செஞ்சு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. உடனே வரலைனாலும் கொஞ்சமாக நமக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்பயுமே நமக்கு பார்த்திங்கன்னா போகக்காரகன் ராகு அப்படிங்கிறதுனால சுகஸ்தானத்தில் உட்காரும் பொழுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாய்ப்பு கைகூடும். சில நல்ல விஷயங்கள் ஹிடனாக வரக்கூடிய நமக்கு வருவாய்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் வர வச்சு கொடுக்கறது. அதுக்கப்புறம் பாக பிரிவினைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக வர்றது. இந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாமே ராகு 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிற காரணத்தினால கண்டிப்பான முறையில் வரும். நல்ல ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம். இங்கே பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய அமர்வு இருக்குது. செவ்வாய் 5ஆம் வீட்டில் அமர்ந்ததுன்னா குலதெய்வ வழிபாடு கண்டிப்பான முறையில் பண்ணியே ஆகணும். கோபக்கார கடவுள் தான். அப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா நமக்கு சில நன்மைகள் கரெக்டாக செய்யறதுக்குண்டான காலம். புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நல்ல செய்தி வரத்துக்குண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். 5ல் செவ்வாய் இருக்கிற பட்சத்தில் காரசாரமான விவாதங்கள்லாம் வரத்துக்குண்டான காலமாக இருக்கும். ஏன்னா கோபத்துக்குண்டான கடவுள் இல்லையா செவ்வாய், அந்த காரணத்தினால. ஸோ கோபத்தை குறைச்சிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் எல்லா விஷயத்தையும். செலவுகள் கட்டுக்குள் வரத்துக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எதிர்பார்த்த வரவுகள் கொஞ்சம் தாமதமாகறதுக்கு உண்டான காலமாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு ஆவரேஜான இன்கமில் எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரியான சூழ்நிலை தெரியுது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா 5ல் செவ்வாய் இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய தொழில் நல்ல முன்னேற்றத்துக்கு போகிறதுக்கு உண்டான காலமாக இருக்கும். செய்தொழிலில் முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல முற்போக்கு காணப்படும். ரொம்ப மந்தமாக இருந்த வேலை கூட பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் சுறுசுறுப்பாக போகிறதுக்கு உண்டான காலமாக இருக்கும். 6ஆம் வீடு நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம். இங்கே பார்த்திங்கன்னா குருவுடைய அமர்வு இருக்குது. குரு 6ல் உட்காந்துட்டாரு, மறைவு இடத்துல உட்காந்துருக்காருன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நாட்பட்ட வியாதிகள் ஏதாவது இருக்குது, அதுக்கு மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு ஏங்கினவங்களுக்கு கண்டிப்பான முறையில் குரு அமர்வுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த மருத்துவ செலவுகள்லேருந்து வெளியே வரலாம். அதே சமயத்தில் ஆயுள் குறைபாடுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆயுள் விருத்தி ஏற்படும். இதெல்லாம் கம்பல்சரி கண்டிப்பான முறையில் நடந்தே தீரும். 6ல் குரு இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா மறைமுகமாக தொழிலில் இருக்கக்கூடிய எதிரிகள் எல்லாருமே நம்மக்கிட்ட இருந்து போயிடுவாங்க. அதாவது ஏதோ ஒரு காரணத்தினால நம்மக்கிட்ட நம்ம விலகிடுவாங்க. எதிரிகள் பயப்படக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்றது கிடைக்கும். நல்ல நட்புகள் சேர்கிறதுக்கு உண்டான காலமாக இருக்கும். வேலையிலையும் நல்ல முன்னேற்றமான வழியில் போகிறதுக்கு உண்டான காலமாகவே இருக்கும். உடல்நிலை பார்த்திங்கன்னா புத்துணர்ச்சியோடையும் புது தெம்போடையும் மனத்தெளிவு இது எல்லாமே அழகாக உங்களுக்கு
கண்கூட பார்க்குற மாதிரி ரொம்ப கிராஜுவலாக இருக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்டு. உடனே மிராக்கலாக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மிராக்கல்ஸ்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை. ரொம்ப சின்னதாக இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கண்டிப்பான முறையில் வந்தே தீரும். குரு பெயர்ச்சிக்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாத காலம் நீங்கள் வந்து பொறுத்திருந்து பார்த்தீங்கன்னா அந்த 90 நாட்கள்லேயே பலவிதமான நன்மையான பலன்களை கண்கூட நீங்கள் பார்க்கலாம். அடுத்து 7ஆம் வீடு களத்திரஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் மற்றும் சுக்கிரன் அமர்ந்திருக்கு. களத்திரஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக பிரிஞ்சிருக்க கணவன் மனைவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்று சேரத்துக்கு உண்டான காலமாக இருக்கும். கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க பார்ட்னர்ஷிப் வந்து நல்ல ஒரு பார்ட்னர் கிடைக்கல அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல பணம் முதலீடு செய்யக்கூடிய நபர்கள் கூட்டு தொழிலுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பண நெருக்கடிகள்லேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். கடன்கள் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. சூரியன் அங்கே அமர்ந்திருக்க காரணத்தினால அரசு வழி தொடர்புகள் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து நடக்கலைன்னு ரொம்ப நாள் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் டக்கு நடக்கிறதுக்கு உண்டான காலமாக இருக்கும். சுக்கிரன் அங்கே அமர்ந்திருக்க காரணத்தினால வாழ்க்கை துணையால் சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பணம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் உங்களுக்கு கரெக்டான முறையில் வந்து சேரும். புத்தி கூர்மை அதிகமாக ஏற்படுறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 8ஆம் வீடு. 8ஆம் வீடு ஆயுள் ஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய அமர்வு இருக்குது. புதன் 8ல் அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு நார்மலாக சொல்லுவோம் இல்லையா, நரம்பு சார்ந்த வலிகள், தோல் சார்ந்த ஏதாவது ஒரு அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதை பார்த்து சரி செஞ்சுக்கோங்க. ஒவ்வாமை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, ஏதாவது ஒரு விஷயம் சாப்பிட்டோம்னா அது செரிக்காமல் போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் அமைப்பு காரணமாக நடக்கிறது தான். நம்ம கிரகம் இந்த மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டோட அளவை குறைச்சிக்கோங்க. அதாவது 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல ஒரு 3 இட்லியே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மருத்துவ செலவு வரத்துக்கு உண்டான அவசியமும் இருக்காது, உடல் உபாதைகள் வரத்துக்கு உண்டான அவசியமும் இருக்காது. இதை ஃபாலோ பண்ணால் போதுமான விஷயம். 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேதுவுடைய அமர்வு இருக்குது. கேது அமர்ந்ததில் இருந்தே, அதாவது அது 11ஆவது வீட்டில் இருக்கும்போதும் சரி 10ஆவது வீட்டில் இருக்கும்போதும் சரி நமக்கு வருமானத்தில் பலவிதமான தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ 10ல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 10ல் உட்காந்ததில் இருந்தே வியாபாரம் பெருசாக இம்ப்ரூவ் ஆகவே இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அப்படின்ற மாதிரி தாக்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாருங்கள், இப்போ கிராஜுவலான இன்கம் ஏதோ வருது, குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியே தான் போய்கிட்டு இருக்கும். குரு நகர்வுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய 5ஆவது பார்வை கேதுவுக்கு கிடைக்கிது. இப்போ வந்து குருவும் கேதுவும் சேர்ந்த மாதிரியான ஒரு சம்பந்தம் ஏற்படுற காரணத்தினால கேதுவுடைய தாக்கம் அப்படின்றது ரொம்பவே குறைஞ்சிட்ருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் இருந்த பெரிய பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தளர்வாகி குறையிறதையும் நீங்கள் கண்கூட பார்க்கலாம். அதாவது குரு பயிற்சியிலேருந்தே நம்ம வந்து பார்த்திங்கன்னா உடனே கிடைக்குமான்னு அப்படி கிடையாது. ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் அடுக்கடுக்காக நடக்கிறதையும் பார்க்கலாம். ஸோ தொழில் முன்னேற்றம் அப்படின்றது இதுக்கப்புறமா ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒரு குரு பயிற்சிக்கு முன்னாடி மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அது ரொம்ப பீக்கில் கஷ்டத்தில் கொடுத்த மாதிரி இருக்கும். ஏன்னா குரு வந்ததுக்கப்புறமா கேதுவுக்கு அந்த பலம் கிடைக்கிற காரணத்தினால தொழில் முன்னேற்றம் அடையாமல், கையில் வருமானம் இல்லாமல், ரொம்பவே நொடிஞ்ச மாதிரியான சூழ்நிலை, மன அழுத்தம், இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே கண்டிப்பான முறையில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த ஜூலை மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சிக்கு அப்புறமா ஒரு 2 மாதம் கிட்ட ஆகிடுது இல்லையா, அந்த காரணத்தினாலேயே தொழில் வந்து அழகாக முன்னேறி போகிறதையும் கண்கூட பார்க்க முடியும். பண வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்குறது, புதிய முயற்சிகளில் வெற்றி, புதுசாக நீங்கள் கம்பெனி மாறணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் வரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புதுசாக ஏதாவது சின்ன தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறீங்கன்னா அந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான காலமாக இருக்கும். அதுக்காக நீங்கள் ஏதாவது லோனுக்கு போகணும் அப்படின்னாலும் தங்கு தடையில்லாத லோன்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது உட்காந்துருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய வீடு. இப்போ வந்து கேது புதன் அதுக்கப்புறம் குருவுடைய சேர்க்கை மறைமுகமாக ஏற்படுது. இந்த காரணத்தினால உங்களுக்கு கடன் வந்து கிடைக்கணும் அப்படின்னாலும் வாய்ப்புகள் உண்டு, கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் நல்ல முற்போக்கு நிலைமையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப கவலையெல்லாம் பட வேண்டாம், நல்ல முன்னேற்ற பாதையில் தான் போய்கிட்டு இருக்கு. ஜூலை மாதத்திற்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு செய்யுங்க. சிவ வழிபாடு தினமும் செய்யலாம். அதுக்கப்புறமா உங்களால் முடிஞ்சப்போ ஞாயிற்றுக்கிழமைகளில் போய் கோவிலுக்கு போய் கும்பிட்டுட்டு வாங்க. வெள்ளை ஆடைகளை பயன்படுத்துங்க. இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தடைகளை நிவர்த்தி பண்ணி பெருமளவில் உங்களுக்கு வந்து உயர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கான ஜூலை மாத ராசி பலன் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் மகர ராசிக்கான ராசி பலன் பற்றி பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.